பேரன் வந்து உயிர் பழைக்கணும்னு நினைச்சிருந்தானா, அவளோட காதல் வந்து எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு அவன் நினைச்சிருந்தானா, கண்டிப்பா அந்த பையன் அந்த விஷயத்த சொல்லியிருப்பா. இந்த மாதிரி உன்னை வந்து எங்க குடும்பம் பொல்லாத குடும்பம், கொஞ்சம் சூதானமா இருந்துக்கோ, இந்த மாதிரி பிளான் எல்லாம் போடுறாங்க, தேவையில்லாம மாட்டிக்கிடாத, அந்த மாதிரி சொல்லியிருப்பா. இல்லன்னா எப்ப உனக்கும் எங்களுக்கு ஒத்து வராது, நான் எவ்வளவோ தலைகீழ நின்னுட்டேன் எங்க வீட்டுல, முடியவே முடியாதுன்ட்டாங்க, தொங்க விட்டுறேன்ட்டாங்க, அதனால நீ தனியா போறதுதான் உனக்கு நல்லது, நான் இவங்க கூட இருக்கிறதா எனக்கு நல்லதுன்னு அவ சொல்லியிருப்பா. அதுக்கு அப்படியும் கேட்காம நான் தலைகீழா தான் குதிப்பேன்னா அவ்வளவுதான், நம்ம கையில எதுவுமே கிடையாது. சொல்றது இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் விலக்கி விட்டுருக்கலாம் நான் சொல்றேன். ஆனா இந்த மாதிரி குற்றச்சம்பவம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு செயல். அதை நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன். அந்த பேரண்ட்ஸ நான் சொல்றேன், நீங்க தான் இந்த பிள்ளைல வளர்க்குறீங்க. நான் என்ன சொல்றேன், எல்லா பிள்ளைகளும் ஒண்ணுதானே, உங்க பிள்ளைல மாதிரி தானே அந்த பையனையும் வளர்த்திருப்பாங்க. நீங்க உங்க பொட்ட பிள்ளைய எப்படி பாலூட்டி சீராட்டி வளர்க்கீங்களோ, அதே மாதிரி தானே அவங்க வீட்டுல அவனை ஒரு மகராசனா இளவரசனா அவனை வந்து வீட்டோட ஒரு எஜமான அந்த பையனை வளர்த்திருப்பாங்க. கண்டிப்பா ஆண் வாரிசு எல்லாம் இப்பந்தான் ஆண்கள் பெண்கள் எல்லாம் சமம். முன்னாடி எல்லாம் ஆண் வாரிசுங்கிறது அவ்வளவு பெரிய இதா சொல்லுவாங்க, பெரிய மன்னர் பரம்பரை மாதிரி பேசுவாங்க. ஆண்கள் பிறந்ததெல்லாம் பெரிய விழாமரம் எல்லாம் கொண்டாடுவாங்க அந்த காலத்துல. அப்போ அப்படி தவறு இருந்து பெத்த பிள்ளைய அப்படி பறி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த பெற்றோருக்கு? அப்ப கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? உங்க பிள்ளைய மாதிரி தானே அந்த பிள்ளையும், நீங்க வான் பண்ணி விட்டுருக்க வேண்டியதானே கழுதைய, இல்ல இந்த பிள்ளைய நாடு கடத்தி இருக்க வேண்டியதானே. அதை